எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள ஃபைபர் ஆப்டிக் ட்ரைனர் கிட்டில் உள்ள வளங்களையும் அவற்றின் தேவையையும் எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் ஆப்டிக்கல் ஃபைபர் தகவல் தொடர்புகளின் பயன்படுத்தப்படும் வெவ்வேறு கேபிள்களை அடையாளம் காணவும். ஆப்டிக்கல் ஃபைபர் தகவல் தொடர்புகளின் பயன்படுத்தப்படும் வெவ்வேறு இணைப்புகளை அடையாளம் காணவும். ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன் ட்ரைனர் கிட்டில் உள்ள பல்வேறு பிரிவுகளை அடையாளம் காணவும் உங்களால் முடியும். இந்த செய்முறை பயிற்சிக்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை சேகரிப்போம். அறிவுறுத்தல் கையூட்டுடன் ஆப்டிக்கல் ஃபைபர் பயிற்சியாளர் கிட், லேபிள் எண்கள் இணைக்கப்பட்டு வகைப்படுத்தப்பட்ட OFC கேபிள்கள், ஒவ்வொன்றிலும் கேபிள் எண்கள் இணைக்கப்பட்டு வகைப்படுத்தப்பட்ட. எல்லாம் வணக்கம். இன்றைய வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள ஃபைபர் ஆப்டிக் ட்ரைனர் கிட்டில் உள்ள வளங்களை அவற்றின் தேவையும் எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் 1. ஆப்டிக்கல் ஃபைபர் தகவல் தொடர்புகளின் பயன்படுத்தப்படும் வெவ்வேறு கேபிள்களை அடையாளம் காணவும். 2. ஆப்டிக்கல் ஃபைபர் தகவல் தொடர்புகளின் அடையாளம் காணவும். 3. ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன் ட்ரைனர் கிட்டில் உள்ள பல்வேறு பிரிவுகளை அடையாளம் காணவும் உங்களால் முடியும். இந்த செய்முறை பயிற்சிக்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை சேகரிப்போம். அறிவுறுத்தல் கையூட்டுடன் ஆப்டிக்கல் ஃபைபர் பயிற்சியாளர் கிட், ஒவ்வொன்றிலும் லேபிள் எண்கள் இணைக்கப்பட்டு வகைப்படுத்தப்பட்ட OFC கேபிள்கள், ஒவ்வொன்றிலும் கேபிள் எண்கள் இணைக்கப்பட்டு வகைப்படுத்தப்பட்ட OFC இணைப்புகள். ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷனில் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான கேபிள்களை அடையாளம் காணுதல். கொடுக்கப்பட்ட வகைப்படுத்தப்பட்ட கேபிள்களில் இருந்து லேபிளிடப்பட்ட ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். தரவு கையூட்டை குறிப்பிடுவதன் மூலம் பயன்படுத்தப்படும் கேபிள்களின் பெயர் அல்லது வகையை அடையாளம் காணலாம். கேபிளின் பெயர்: சிங்கிள் மோட் ஃபைபர் ஆப்டிக் கேபிள். அவை சிறிய மைய விட்டம் கொண்டவை, நீண்ட தூரம் தொடர்புக்கு பயன்படுத்தப்படுகின்றன. மல்டி மோட் ஃபைபர் ஆப்டிக் கேபிள். அவை பெரிய மைய விட்டம் கொண்டவை மற்றும் கட்டிடங்கள் அல்லது வாகனங்கள் போன்ற குறுகிய தூரங்களுக்கு ஏற்றவை. ரிப்பன் கேபிள். ரிப்பன் கேபிள்களின் இணையான ரிப்பன்களின் பழைய இழைகள் உள்ளன. தரவு மையங்கள் அல்லது தொலைத்தொடர்பு வசதிகள் போன்ற இடம் குறைவாக இருக்கும் படுத்தப்படுகின்றன. பிரேக் அவுட் கேபிள். பிரேக் அவுட் கேபிள்கள் முரட்டுத்தனமான சூழல்கள் அல்லது வெளிப்புற நிறுவல்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள. அவை கரடுமுரடான வெளிப்புற ஜாக்கோட்டில் பல இறுக்கமான இடை ஃபைபர்களை கொண்டிருக்கின்றன. பிரேக் அவுட் கேபிள்கள் நேரடியாக புதைப்பதற்கு அல்லது குழாய்களில் நிறுவுவதற்கு ஏற்றது. ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷனில் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான கனெக்டர்களை அடையாளம் காணுதல். கொடுக்கப்பட்டு வகைப்படுத்தப்பட்ட ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன் கனெக்டர்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்டிக்கல் ஃபைபர் கனெக்டர்களில் பயன்படுத்தப்படும் தரவு கையூட்டை குறியிடுவதன் மூலம் கனெக்டர்களின் பெயர் அல்லது வகையை அடையாளம் காண முடியும். பெயரை அதன் விண்ணப்பத்தையும் பதிவு செய்யவும். கனெக்டர் பெயர். பயன்பாடு: ஸ்டாண்டர்ட் கனெக்டர். SC இணைப்புகள் ஒன்றை முறை ஃபைபர் துல்லியமாக சீரமைக்க வழங்க செராமிக் ஃபெருல் பயன்படுத்தப்படுகின்றன. SC கனெக்டர்கள் பொதுவாக தொலைத்தொடர்பு தரவு மையங்கள் மற்றும் கேபிள் டிவி நெட்வொர்க்குகளில் பயன்படுத்தப்படுகின்றன. ஃபெருல் கோர் கனெக்டர். இந்த கனெக்டர் ரிசீவர் மற்றும் ஆப்டிக்கல் மூலத்துடன் தொடர்புடைய ஒன்றை பயன்முறை ஃபைபரின் துல்லியமாக இருப்பிடத்தை அடைய திரிக்கப்பட்ட கொள்கலன் மற்றும் நிலை கண்டறியக்கூடிய நாச் ஆகியவற்றை பயன்படுத்துகிறது. FC கண்டக்டர்கள் பொதுவாக ஆய்வகம் மற்றும் ஆராய்ச்சி சூழல்களுக்கும் சில தொலைத்தொடர்பு மற்றும் தொழில்துறை பயன்பாட்டுகளுக்கும் பயன்படுகின்றன. ஸ்டாண்டர்ட் கனெக்டர் விசைப்பலகை வடிவமைப்பு கனெக்டரை போன்றது. ST கண்டக்டர்கள் ஒரு காலத்தில் தரவு தொடர்பு மற்றும் நெட்வொர்க்கிங் பயன்பாட்டுகளின் பரவலாக பயன்படுத்தப்பட்டன, ஆனால் அவை படிப்படியாக LC மற்றும் SC போன்ற சிறிய கனெக்டர்களால் மாற்றப்படுகின்றன. SMA காலாவதியான SMA கனெக்டர் ST இணைப்புக்கு பிறகு முன்னோடியாக இருந்தது. SMA கனெக்டர்கள் முக்கியமான கண்ணாடியுடன் பயன்படுத்தப்பட்ட
வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவை பிளாஸ்டிக் ஃபைபர் ஆப்டிக் தகவல் தொடர்பிலும் பயன்படுத்தப்படலாம். லூசன்ட் கனெக்டர் எல்சி சில சமயங்களில் லிட்டில் கனெக்டர் என்று குறிப்பிடப்படுகிறது. இது ஒரு சிறிய வடிவ காரணி FOC ஆகும். இது 1.25 மிமி ஃபெருலை பயன்படுத்துகிறது. LC இணைப்புகள் தரவு தொடர்பு மற்றும் தொலைத்தொடர்பு நெட்வொர்க்குகளிலும் ஃபைபர் ஆப்டிக் டிரான்ஸ் ரிசீவர்களுக்கும் சுவிட்சுகளும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. பிளாஸ்டிக் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் கண்டக்டர் கண்ணாடி இழையுடன் ஒப்பிடும் பொழுது ஒப்பீடளவில் குறைவான பிளாஸ்டிக் கனெக்டர்கள் கிடைக்கின்றன. இந்த கனெக்டர்கள் மலிவானவை மற்றும் முதன்மையாக எளிதான பயன்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளவை. என்டர்பிரைனர்ஸ் சிஸ்டம்கள் ESCON டேப் டிரைவன்கள் உட்பட்ட புற சேமிக்க சாதனங்களை அவற்றின் மெயின் ஃப்ரேம்களுக்கு இடைமுகப்படுத்துவதற்காக இந்த கனெக்டர்கள் IBM உருவாக்கப்பட்டன. ஃபைபர் டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டா இன்டர்ஃபேஸ் கனெக்டர் இது 200 கிலோமீட்டர் ரேஞ்சர்களுக்கு முதன்மையான அதிவேக LAN இரட்டை வலை டோக்கன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் 100 Mbps வேகத்தில் தரவு பரிமாற்றத்தை வழங்குகிறது. ஆப்டிக் ஜாக் கனெக்டர் ஆப்டிக் ஜாக் கனெக்டர் உலக அளவில் RJ45 கனெக்டரை ஒத்திருக்கிறது. ஆப்டிக் ஜாக் கனெக்டர்கள் பெரும்பாலும் கட்டிடங்கள், வளாகங்கள் அல்லது தரவு மையங்களுக்கு கட்டமைக்கப்பட்ட கேபிள் அமைப்புகளில் பயன்படுத்தப்படுகின்றன. LX5 கனெக்டர் LX5 அதிக அடர்த்தி, உயர் செயல்திறன் மற்றும் நம்பகமான இணைப்புகளை வழங்குகிறது. LX5 கனெக்டர் என்பது ராணுவ மற்றும் விண்வெளி பயன்பாட்டுகளுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வகை ஃபைபர் ஆப்டிக் கனெக்டர் ஆகும். அதே போல கடினமான சூழல்களில் முரட்டுத்தனமும் நம்பகத்தன்மையும் முதன்மையாக இருக்கும். ஆப்டிகல் ஃபைபர் கம்யூனிகேஷன் ட்ரைனர் கிட்டில் பல்வேறு பிரிவுகளை அடையாளம் காணுதல். OFC பயிற்சியாளர் கருவியின் ஒவ்வொரு பகுதியையும் கருவியை கவனிப்பதன் மூலம் அடையாளம் கண்டு அறிவுறுத்தல் கையோட்டை பார்க்கலாம். பிரிவின் விளக்கம். ஃப்ரீக்வென்சி மாடுலேஷன் இந்த சர்க்யூட்டரி ஆனது FM பண்போன்றப்பட்ட ஆப்டிகல் சிக்னலை உருவாக்க அனலாக் மாடுலேட்டிங் சிக்னலுடன் ஆப்டிகல் கேரியர் சிக்னலை மாற்றியமைக்கும். பல்ஸ் வித் மாடுலேஷன் டிரான்ஸ்மிட்டர் பண்போன்றப்பட்ட மின் சமிக்கையை ஆப்டிகல் ஃபைபர்கள் மூலம் பரிமாற்றுவதற்கு ஏற்ற ஒளி சமிக்கையாக மாற்றும். எமிட்டர் சர்க்யூட்டர் ஃபைபர் ஆப்டிக் ட்ரைனர் கிட்டில் எமிட்டர் சர்க்யூட் என்பது பொதுவாக ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டர் இயங்குவதற்கு பொறுப்பான சர்க்யூட்களை குறிக்கிறது. டிடெக்டர் சர்க்யூட்டர் ஃபைபர் ஆப்டிக் ட்ரைனர் கிட்டில் டிடெக்டர் சர்க்யூட்டர்கள் என்பது ஆப்டிகல் ரிசீவரால் பெறப்பட்ட ஆப்டிகல் சிக்னல்களை மின் சமிக்கைகளாக மாற்றுவதற்கு பொறுப்பான சர்க்யூட்களை குறிக்கிறது. கம்பேரட்டர் சர்க்யூட்டர் இந்த சர்க்யூட்கள் பெறப்பட்ட ஆப்டிகல் சிக்னல் வலிமை அல்லது பண்புகளை ஒரு குறிப்பு நிலைக்கு எதிராக ஒப்பிடுகின்றனர் மற்றும் ஒப்பீட்டின் விளைவாக ஒரு பைனரி வெளியீட்டை உருவாக்குகின்றனர். பேஸ் லாக் லூப் இந்த வீடியோவில் நாம் ஆப்டிக் ஃபைபர் தகவல் தொடர்புகளில் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான கேபிள்களை அடையாளம் கண்டோம். ஆப்டிக் ஃபைபர் தகவல் தொடர்புகளில் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான கனெக்டர்களை அடையாளம் கண்டோம். ஆப்டிக் ஃபைபர் கம்யூனிகேஷன் ட்ரைனர் கிட்டில் பல்வேறு பிரிவுகளை அடையாளம் கண்டோம். இது இந்த பயிற்சியை முடிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி.